சென்னை சைதாப்பேட்டையில் நீதிபதி வீட்டிலிருந்து 200 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி அளிக்கும் விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். சைதாப்பேட்டையில் உள்ள நீதிபதிகள் குடியிருப்பில் இன்று பட்டப்பகலில் கொள்ளை சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. நாம் தற்பொழுது அந்த சைதாப்பேட்டை நீதிபதியினுடைய குடியிருப்பு வாயில் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த C3 என்று அழைக்கக்கூடிய இந்த குடியிருப்பில்தான் நீதிபதி ஸ்ரீஜா தற்பொழுது குடியிருந்து வருகிறார். காலை 10 மணி வாக்கில் அவர் குடும்பத்தோடு வெளியே சென்றிருந்ததாகவும் 1 மணி வாக்கில் திரும்ப வந்ததாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். பிறகு உள்ளே வந்து பார்த்த பொழுது கதவு உடைக்கப்பட்டு அதே போல பீரோ, லாக்கர் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள்லாம் தகர்க்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்து குறைந்தபட்சம் 200 சவரன் தங்க நகை மற்றும் ரொக்கம் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிபதிகள் குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வளாகம். இந்த வளாகத்திற்குள் இதுபோன்ற கொள்ளை சம்பவம் எப்படி நடந்தது என்பது பலருக்கும் ஆச்சரியம் அளிக்கும் ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது. தற்பொழுது கோட்டூர்புரம் காவல் எல்லைக்குள் வருவதால் இந்த பகுதியில் தற்பொழுது பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலிருந்து அதிகாரிகள் வந்து அவரிடம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தடயவியல் துறை நிபுணர்கள் தற்பொழுது நீதிபதி வீட்டிற்குள் தற்பொழுது ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் இந்த பட்டப்பகலில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த நீதிபதிகள் குடியிருப்பிற்குள் கொள்ளையர்கள் எப்படி புகுந்தார்கள், எப்படி துணிகரமாக மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இந்த பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.